யூனிவர்சிட்டியில் படிக்கணுமா? அதுக்கு தான் பிராட் மைண்ட் இருக்கே. அட்மிஷன், ஸ்காலர்ஷிப், விசா, லோன் எல்லாமே ஃப்ரீ ப்ராசஸ் தாங்க. ஸோ பிராட் மைண்டை காண்டாக்ட் பண்ணுங்க. விஜயபிரபான் அவருடைய பெயரே நான் அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது. நீங்கள் ஐயா கேப்டன் அவருடைய பெயரை சொல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2014 சட்டமன்ற உறுப்பினரில் ஐயா விஜயகாந்த் அவர்களே வெற்றி பெற முடியவில்லை. விஜயகாந்த் அவருடைய பையனுக்கு மிகப்பெரிய பெயர் இருப்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? நீங்கள் சொல்லுங்களேன். அங்கே ஒரு 100 பேர் கூட இல்லாத காரணத்தினால் அவர் உண்மையிலே கோவப்பட்டு அந்த பிரச்சாரத்தை முடித்து விட்டு பாதியிலே நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார். அனைவரும் 3 கட்சியிலும் கூட்டணியாக இருந்த போதும் கூட உங்களால் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்த முடியாத சூழ்நிலை இருந்த போது நீங்கள் இப்போது 3 பிரிந்து இருப்பது போன்றதான் ஒரு காரணம் வருகிறது. இந்த நாடகத்தில் நடித்த ராதிகா செல்வி நாடகமாகவே கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் சென்றிருக்கிறார். எப்படி இதை ஏற்பார்கள் மக்கள்? ஃபைனல் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட திமுகவோட தோழமை கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாமல் திமுகவோட தீவிர ஆதரவாளர், தேசிய முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவர் திரு ஜிஜி சிவா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஆனால் நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்டார் தொகுதிகளில் பாஜகவோட வெற்றி வாய்ப்புகளை பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் 2வது தொகுதியாக பேசணும்னு நினச்சது விருதுநகர் தொகுதி. அதாவது ரொம்ப சில நாட்களுக்கு முன்னாடி பாஜகவில் தன்னை இணைத்து கொண்ட சமத்துவ மக்கள் கட்சி, அதாவது சரத்குமார் அவர்கள், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள், அவரோட மனைவி ராதிகா சரத்குமார், அவர் ஏற்கனவே திமுகலையும் அதிமுகலையும் பயணிச்சிருக்காங்க. அவங்களோட கட்சியிலே நின்று இருக்காங்க. அவங்க விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாரு. அந்த தொகுதியில் மாணிக் தாக்கூர், அதாவது காங்கிரஸோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல இருந்து மாணிக் தாக்கூர் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் விஜயகாந்த் அவர்களோட மகன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் அவர்களோட ஒரு இழப்பு ஒரு பெரிய வேவை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அங்க உங்களோட கூட்டணி கட்சியோட வாய்ப்பு எப்படி இருக்கு? அங்க ராதிகா சரத்குமார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? அதாவது விருதுநகர் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பாஜக கட்சியில தனது கட்சியை கலைத்து விட்டு பாஜக இருந்த சரத்குமார் அவர்கள் என்ன அந்த மனநிலை இருக்கிறார் என்று சொன்னால், ஏன் சார் கலைச்சிட்டு வந்தாங்க? எனக்கு அதுவே ஒரு பெரிய கட்சியில பொறுப்பாளர்களே ஏதோ சொற்ப எண்ணிக்கையில பொறுப்பாளர் இருக்கிறார்கள். ஆகிய கட்சியை நான் கூட்டணிக்கு வைக்கிறேன், சீட்டு வேணும் கேட்கக்கூடிய சரத்குமாரோட நீ கட்சியை கலைத்துட்டு வந்து சீட்டு கொடுக்கிறேன்னு சொன்னோன்னா அது அவருக்கு நன்றாக தெரிந்து விட்டது. ஆகவே அந்த உடன்படிக்கை சரியாக அமைந்ததன் காரணமாக இரவோடு கனவு கண்டு மனைவியுடன் இந்த கேள்வியை எழுப்பி பதில் கெடுத்து காலையில் கட்சியை கலைத்து விட்டு 10-11 மணிக்கு இணைத்து விட்டார். இதுதான் அந்த கட்சியினுடைய வலிமை. ஆக அவர் எதற்காக அங்கே தனது மனைவியை அங்கே நிப்பாட்ட செய்கிறார்னு சொன்னால், விருதுநகர் தொகுதி என்பது ஐயா காமராஜர் அவருடைய சொந்த பகுதியாக இருக்கிறது. ரொம்ப வெளிப்படையாக பேசுவோம். நாடார் சமூகம் வரேன். ஆகவே ஐயா காமராஜர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய தலைவராக பார்க்கிறார்கள். அவர் மிகப்பெரிய ஒரு புண்ணியவானாக பார்க்கிறார். ஆனால் இவர்கள் காமராஜர் ஐயாவை இவர் நாடார பார்த்துவிட்டு அந்த நாடார் வாக்குகள் தமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இவர்கள் பாஜகவில் சீட்டு வாங்கி தனது மனைவியை நிப்பாட்டை செய்கிறார் ராதிகா அவர்களிடம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நாடார் மக்களோ அல்லது வெகுஜன மக்களோ சென்ற ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ராதிகா அவர்கள் மக்கள் மத்தியில் பேசுகிறார். அங்கே ஒரு 100 பேர் கூட இல்லாத காரணத்தினால் அவர் உண்மையிலே கோவப்பட்டு அந்த பிரச்சாரத்தை முடித்து விட்டு பாதியிலே நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார். இதுதான் பாஜகனுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய ராதிகா செல்வி அவர்களுடைய நிலைப்பாடு. ஒன்று. அது மட்டும் இல்லை, 2வது கேள்வி தெளிவாக கேட்டீர்கள், உண்மையாக கேட்டீர்கள். விஜய பிரபாகரன் ஐயா கேப்டன் அவர் விஜயகாந்த் அவருடைய மகன் நிற்கிறார் அதிமுக கூட்டணியில் என்று சொன்னால் அவர் 2ஆம் இடம் வருவதற்கு மிக வாய்ப்பில் பிரகாசமாக இருக்கு. ஆனா மாணிக் தாக்கூருக்கு அங்க நல்ல பேர் இல்லை அப்படின்னு அப்படி அல்ல. ஏன்னா அவருமே விருதுநகர் தொகுதி தனக்கு வேண்டாம், தொகுதி மாறணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா கடைசியில கட்சி காங்கிரஸ் கட்சி அவருக்கு விருதுநகர்லயே போட்டாங்க. அவரே விருப்பம் இல்லாம தான் நிக்கிறாரு. இல்ல அப்படி இல்லை. அதாவது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் மாற்று தொகுதி கேட்கிற என்று உங்களுடைய நிலைப்பாடுக்கு வந்தால் அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது காரணம் அல்ல. அப்போது வெற்றி வாய்ப்பாக இருந்த வெற்றியாளராக இருந்த அவர் மாற்று தொகுதி கேட்கிற என்று சொன்னால் அப்போது எந்த தொகுதியிலும் தமிழகத்தில் நின்றாலும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் அர்த்தம். இல்ல சார், அவருக்கு கட்சிக்குள்ளேயும் சரி அந்த தொகுதியிலையும் எப்போதுமே சட்டமன்றம் நாடாளுமன்றம் அந்த தேர்தல் வருகின்ற போது காங்கிரஸில் உட்கட்சி விவகாரம் வெடித்து சிதறுவது என்பது இயல்பான விஷயம் தான். ஆனால் கடைசியில் பார்த்தால் காங்கிரஸ் வெற்றியானதாக இருந்திருக்கும். ஆகவே இந்த நடிகர் ஐயா கேப்டன் அவர்களுக்கு விவகாரத்தில் வருகிறேன். அப்போது வெற்றி பெறுவது வாய்ப்புகள் கிடையாது. அதால் இந்த அம்மையார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால்,
ஐயா கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் எல்லாம் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று இவர் கண்மூடி கொண்டு கனவு காண்கிறார். அப்படி அல்ல, விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் என்பதன் ஒற்றை காரணத்துக்காக அத்துணை அரசியல் கட்சியில் இருப்பவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்ட உங்களை போன்ற எங்களை போன்ற அனைவருமே ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி கடனாக இறுதி நிகழ்ச்சியிலே நினைவஞ்சலி செலுத்த கலந்து கொண்டார்கள். அதுதான் உண்மை. அதுவெல்லாம் வாக்காக மாறும் என்று இவர் பகல் கனவு காண்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது முற்றிலும் தவறு என்பது இந்த தேர்தலை புரிந்து கொள்வார். அப்படி நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்க முடியாது இதுல. ஏன்னா வந்து விருதுநகர் தொகுதி கிட்டத்தட்ட வந்து முதல்ல வந்து இவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலத்துல, அதாவது வந்து அந்த தொகுதியோட எட்ஜில் தான் நின்று ஜெயிச்சாரு. அது போக மதுரை, அதாவது வந்து மதுரை அப்படின்னாலே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. அவரோட சமூகம் சார்ந்த ஓட்டுகளும் அங்கே நிறைய தானே சார் இருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணியை அமைத்து ஐயா விஜயகாந்த் அவர் தேர்தலை சந்தித்தார். முதலில் அவரே வெற்றி பெற செய்தார் மக்கள். அப்படி அல்ல, அவர் முதல்ல கட்சி ஆரம்பித்த பிறகு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நாடி விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற செய்தார்கள் மக்கள். அதற்கு பிறகு அவர் 2011 கூட்டணியில் சென்று வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 3வது அணி என்று திராவிட கட்சிகளை ஒதுக்கிவிட்டு 3வது அணி என்று வந்தார். அவராலே வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு எப்படி வாக்களிப்பார்கள் சார்? இல்ல சார், அங்க வந்து அதற்கு பிறகு 2019, அதற்கு பிறகு 2021 எத்தனை தேர்தல் சந்தித்து அங்க அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு இதுதானே. ஏன்னா வந்து அதிமுக மதுரையில வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க். அதிமுக கட்சி வலிமையாக இருப்பதன் காரணமாகத்தான் அந்த வாக்கு வங்கி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வரும் என்பதை ஊர்ஜினப்படுத்தி தான் 2ஆம் இடத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் வெற்றி என்பதால் ஏற்படும். இல்ல, அப்ப ராதிகா சரத்குமார் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. இல்ல, ராதிகா சரத்குமார் அங்க வந்து 4வது இடம் தான் செல்வார். அதாவது வந்து அங்க ராதிகா சரத்குமார் 4வது இடம் அல்லது 3வது யார் வருவாங்க? சீமான் அவர்கள் அல்லது பாஜக, இந்த 3-4 தான் போவேற ஒழிய 2ஆம் இடம் இவங்க ராதிகாவே பிஜேபி தானே சார். அதுதான் சொல்லுகிறேன். பாஜக 3வது இடம் செல்லும் ராதிகா சரத்குமார், அல்லது 4வது இடம் சென்றால் 3ஆம் இடத்திற்கு சீமான் அவர்கள் வருவார். இதுதான். ஆனால் 2ஆம் இடம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்த தேமுதிக விஜய் பிரபாகரன். ஆனா வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய டிராபேக்கா அங்க தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தோம். அங்க வந்து திமுக, அதாவது உதயசூரியன் வந்து உதயசூரியன் பிஜேபி, அதாவது உதயசூரியன் இரட்டை இலை தாமரைன்னு வரும்போது உதயசூரியனுக்கான ஓட்டு வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க கை சின்னத்துக்கு தாமரை அதிமுக வரும்போது அதிமுக தானே சார் ஒரு பெரிய கிரௌடு போகும். இல்லை, அந்த அடிப்படையில் நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் சென்ற முறையும் 2019 இதே மாணிக்க தாகூர் அவர் தான் வெற்றி பெற்று இருக்கிறார். அப்போ வந்து 2 கட்சியும் ஒன்னா இருந்தாங்க சார். இப்போ ஓட்டு பெரிய இல்லை சார். இல்லை, அதாவது 2 கட்சியில் ஒன்றாக இருக்கின்ற போதே திமுக தோழமை கட்சியுடைய வேட்பாளரை வீழ்த்த முடியவில்லை. நீங்கள் பிரிந்திருப்பது இன்னும் திமுக தான் பலம் அதிகமாக இருக்கும். அதை வைத்து தான் கூடுதலாக நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றாக இருந்த பொழுது அப்போதும் தேமுதிகவும் கூட்டணியில் இருந்தார்கள். 2019 பாஜக, அதிமுக, தேமுதிக அனைவரும் 3 கட்சியிலும் கூட்டணியாக இருந்த போதும் கூட உங்களால் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்த முடியாத சூழ்நிலை இருந்த போது நீங்கள் இப்போது 3 பிரிந்து இருப்பது போன்றதான் ஒரு காரணம் வருகிறது. அது பாஜக தனியாக இருக்கிறது, தேமுதிக அதிமுக ஒன்றாக. அப்போது 2 வைத்துக்கொள்ளலாம். 2ம் பிரிந்து இருப்பதின் காரணமாக இன்னும் வாக்கு சதவீதம் திமுக வேட்பாளர் கூடி, அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் கூடி வெற்றி வாய்ப்பு மாணிக்க தாகூர் பிரகாசமாக இருக்கிறது. ஒன்று சேர்ந்து உங்களால் வெற்றி பெற முடியாத சூழல் இருந்த போது பிரிந்து எப்படி வெற்றி பெற முடியும்? ஆனா வந்து ஓட்டு பெரிய திமுகவோட வெற்றி வாய்ப்பை தான் வந்து இந்த தொகுதியில வந்து பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது ராதிகா சரத்குமார் ஆகட்டும், இல்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் ஆகட்டும், விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் ஆகட்டும், 2 பேருக்குமே வந்து ஒரு வெளி தோற்றத்துக்கு ஒரு நல்ல முகம், மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு முகம் இருக்கு. ஆனா மாணிக் தாகூர் அவர்களுக்கு அவரோட சொந்த தொகுதியிலேயே வந்து நிறைய கெட்ட பேர் இருக்கு. ஸோ அங்க வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொள்வதற்கு இயல்பாக இருக்கும். தாங்க தொகுதியுடைய நிலவரம் பாஜகவை நம்ப மக்கள் தயாராக இல்லை. ஏற்கனவே பாஜகவோடு கூட்டு வைத்து விட்டு இப்போதுதான் பிரிந்து வந்து கபடனான ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக நம்பவும் மக்கள் தயாராக இல்லை. ஆகவே அதிமுகவிற்கு என்று குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் எப்போதும் இருக்கும். அதில் இரட்டையில தான் கதாநாயகன். ஆகவே அந்த இதற்கு முன்பாக பழைய நபர்களாம் வயதானவர்களாக இருக்கிற அவர்களெல்லாம் தொடர்ந்து நீங்கள் எந்த கூட்டணியில் வைத்தாலும் அவருக்கு எதுவுமே தெரியாது. அந்த இரட்டை சரி பதிவிடுவோம் என்று வயதானவர்கள் பதிவிடுவார். அந்த வாக்கு சதவீதம் மட்டும்தான் இந்த தேமுதிகவிற்கு பலமாக அமைந்து 2ஆம் இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமே ஒழிய, ஆனால் 2ஆம் இடத்திற்கு பாஜக வருவது என்பது ராதிகா செல்வி வருவதுன்னா இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவாத பொருளாகத்தான் அமையும் ஒழிய. ஆகவே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்க தாகூர் மாபெரும் வெற்றி பெறுவார். 2ஆம் இடத்திற்கு விஜய் பிரபாகரன் வருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு என்னவோ விஜய் பிரபாகரன் அவர்கள் அங்கே ஜெயிச்சு எம்பி ஆயிடுவார்னு இல்லை. விஜய் பிரபாகரன் அவருடைய பெயரே நான் அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது.
நீங்கள் ஐயா கேப்டன் அவருடைய பெயரை சொல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய மகன் பேர் யாருக்குமே இல்ல சார், தெரியாது. பேர் தெரியும். அவரை- அவங்களோட இப்போ மற்ற கட்சிகளுக்குலாம் வந்து சின்னம் மாறி இருக்கு. நிறைய உங்க தோழமை கட்சிகளுக்கே வந்து சின்னம் மாறி இருக்கு. ஆனா இவங்களோட கொட்டுமுரசு சின்னத்துக்கு வந்து ஏற்கனவே மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. பெரிய வரவேற்பு இருந்தால் ஏன் எதற்காக நீங்கள் 30 கட்சியில ஒன்றி சேர்த்து 3வது அணி அமைத்தார் 2014 சட்டமன்ற உறுப்பினர்ல ஐயா விஜயகாந்த் அவர்களே வெற்றி பெற முடியவில்லையே. விஜயகாந்த் அவருடைய பையனுக்கு மிகப்பெரிய பெயர் இருப்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு படித்த நபர், ஒரு மூத்த நெறியாளர் இருக்கிறீர். விஜயகாந்தை விட விஜயகாந்த் பையனுக்கு அவருடைய மகனுக்கு பெரிய செல்வாக்கு இருப்ப நீங்க நினைக்க செல்வாக்குன்றதோட ஒரு அலைதானே சார். இப்போ வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த போது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புல வந்து கண்டிப்பா இங்க வந்து திமுக தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்றது இருந்தது. பாருங்க, தேசிய கட்சியினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்த் அவர்களையும் ஐயா கேப்டன் அவர்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். இவர் கேப்டன் அவர்கள் இந்த பகுதியிலே தமிழகத்திலே அசைக்க முடியாத அனைவர் மனதிலும் இடம் பிடித்திருந்தார். ஆனால் அதுவெல்லாம் வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பிலே கிடையாது. சரி, ஒரு 15 லட்சம் பேர் வந்தார்கள் என்று சூழல் இருக்கிறார். யார்? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அந்த 15 லட்சம் பேர் தேமுதிக வாக்களிப்பார்களா? அப்படி அவரெல்லாம் தேமுதிக உறுப்பினர்களா? விஜயகாந்த் அவர் நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதனுக்காக கூடிய கூட்டம் தானே ஒழிய அதில் திமுக இருக்கிறார்கள், அதிமுக இருக்கிறார்கள், உங்களை போன்ற எங்களை போன்ற நபர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களெல்லாம் எப்படி வாக்களிப்பார்கள்? அது அவர் மீது இந்த பற்று தான் காரணம், பாசம் தான் காரணம். அது வாக்காக மாறாது. ஆனா ராதிகா அவர்கள் வந்து இப்ப நம்ம நாடகம்லாம் வந்து ஒரு நாளும் வந்து வீட்டில் இருக்கவங்க, நீங்களும் வீட்டில், எங்க வீட்டில், எல்லார் வீட்லயும் நாடகம் பார்க்குறாங்க. ஸோ அந்த முகம் வந்து போய் ஈஸியாக சேர்ந்துரும்ல சார். அதாவது நாடகம் என்று சொன்னேன். இந்த நாடகத்தில் நடித்த ராதிகா செல்வி நாடகமாகவே கட்சியாகி இருக்கக்கூடிய பாஜகவில் சென்றிருக்கிறார். எப்படி இதை ஏற்பார்கள் மக்கள்? ஆனா அந்த ஒரு முகத்துக்கு ஒரு வேல்யூ. ஏன் 4 நாட்கள் முன்பாக நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். ஒரு 100 பேர் கூட இல்லாத ஒரு இடத்துல பேசி அந்த மக்களெல்லாம் அதை கூட ரசிக்காமல் கலந்து சென்றிருக்கிறார். அதில் கோவப்பட்டு ஏன் அந்த பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்தினார் ராதிகா செல்வி அவர்கள். தெரிந்த முகம், நாடகத்தை நடித்திருக்கிறார்கள். அந்த பெண்கள் கூட யாருமே வந்து பார்க்கவில்லை வீதியிலே. ஆகவே இதுவெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சொல்லுவது போன்றெல்லாம் இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அதுவல்ல கலவரம், கல நிலவரம் அதுவல்ல. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக தெரியும் யார் நாடகவாதி, யார் நடிகர், யாரை நம்ம வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும், யாரை அந்த களத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நன்றாக தெரியும். ஆகவே விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாஜக, தேமுதிக, அதிமுக ஒரு அணி, பாஜக தனி அணி, பாஜக சின்ன சின்ன கூட்டணி கட்சியில் இருக்கிறார்கள். ஆக இருவரும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்காக இவர்கள் பிரிந்திருப்ப நாடகம் ஆடுவதன் காரணமாக, மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின் காரணமாக, ஆகவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்க தாகூர் அவர்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகத்தான் மக்கள் கொடுப்பார்கள். இதுதான் அந்த களத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இவர்கள் அரசியலுக்காக அதிமுக, தேமுதிக, பாஜக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசக்கூடிய பேச்சிலே ஒழிய ஒருபோதும் களம் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. திமுக தோழிக்கு மட்டும்தான் களம் ஆதரவாக இருக்கிறது. சார் ரொம்ப நன்றி சார். அதாவது விருதுநகரில் வந்து என்னுடைய கணிப்பும் என்னுடைய அதாவது ஒரு நிலையும் வந்து வேறையா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து எப்பயும் போல உங்கள் தோழமை கட்சி தான் அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் வந்து ஜூன் 4ஆம் தேதி என்ன முடிவு கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம் சார். நன்றிங்க சார். நன்றி சார்.